ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கலர் மேட்சிங் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இமேஜ் இருக்கு. இமேஜ் ஏ அண்ட் இமேஜ் பி. இமேஜ் ஏ வந்து ஒரு கலர் டோன்ல இருக்கும். இமேஜ் பி வந்து ஒரு கலர் டோன்ல இருக்கும். இமேஜ் பிக்கு கலர் மேட்ச் பண்ணணும் அப்டின்னா, இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். கலர் மேட்சிங் டூலு. இது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கு தேவையான 2 இமேஜ் ஆர் 2 வீடியோவ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 இமேஜ் ஆட் பண்றேன். சேம் மெத்தட் தான் வீடியோக்கும். 2 வீடியோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து கலர் மேட்ச் பண்ணணும், எந்த வீடியோ கலர் காப்பி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ இந்த 2 வீடியோவுமே நான் வந்து டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் உள்ள கலரை வந்து நம்ம எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2 ஒரே டோன் ஆக்க போகிறோம். இது வந்து ஒரு வுட்டு ப்ரெஸ் பண்ணுற ஒரு 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 ஸ்டாக் வீடியோ. இது வந்து ஒரு லியோ படத்தில் வர ஒரு சீன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ இதில் உள்ள கலர் மேட்ச் நம்ம பண்ணோன்னா லொமெண்ட்ரி கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் கலர் வீல் அண்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம கம்பேரிசன் வியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டைம் லைன் இருக்குல்ல, டைம் லைனில் நம்மளோட அதாவது சோர்ஸ், அதாவது நம்ம எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோமோ அதை முன்னாடியும், எதுக்கு பேஸ்ட் பண்ண போகிறோமோ அதை பின்னாடியே வைக்கணும். அதாவது நம்ம இந்த வுட் ப்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை வந்து அந்த லியோவோடது வச்சுருக்கு, செகண்ட் இது வச்சுருக்கு. இந்த கம்பேரிசன் வியூங்கிற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு 2 மானிட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து காப்பி ஆக வேண்டிய அந்த ரெஃபரன்ஸு, 2வது வந்து கரண்ட் அங்கேயே போட்டிருக்கு பாருங்கள். ரெஃபரன்ஸுங்கிறது வந்து இங்கேருந்து எடுக்கிற ரெஃபரன்ஸு, கரண்ட்டுங்கிறது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை மேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும் ஆப்ஷனு. இதை நம்ம கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்க மேட்ச் வந்து இங்கே கலர் அப்ளை ஆகிடும். இது பாருங்கள். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து கலர் அதே மாதிரி இருக்கிறனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. இது நம்ம வேறு சுச்சுவேஷனில் இதே மாதிரி பண்ணி காட்டலாம். ஓகே. நமக்கு தேவையான இன்னொரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. அதாவது நம்ம எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே. இது ஒரு விஜயோட ஒரு ஸ்டில் எடுத்து இப்போ நம்ம கம்பேரிசன் இதுக்கு இங்கே உள்ளதை வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஸ்கேலை நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே உள்ளது இங்கே நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ளை மேட்ச் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உள்ள கலர் டோன் வந்து அங்கே மேட்ச் ஆகிடும். இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். என்ன ஆயிருக்குன்னா, இங்கே உள்ள ஹைலைட்ஸ், இங்கே உள்ள கான்ட்ராஸ்ட், இங்கே உள்ள கலர் டோன் வந்து அங்கே மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இது ஆல்ரெடி கிட்டத்தட்ட எல்லோயிஷாக இருக்கிறதுனால நமக்கு அந்த லைட் மேட்ச் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கான்ட்ராஸ்ட், அந்த ஹேரில் உள்ள அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹைலைட்டில் உள்ள எல்லோவாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே காப்பி ஆகிருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பிஃபோரில் பாருங்கள், அவர் ஹேர் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு பிளாக்கிஷாக தெரியாது, அது கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த கம்பேரிசன் வியூவில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ டோனாக இருக்கிறது, அதாவது நார்மல் டோன்லேருந்து இந்த ப்ளூ டோனை காப்பி பண்ணுறதா இருக்கட்டும், இதே மாதிரி நார்மல் டோன்லேருந்து இந்த வார்ம் டோனை காப்பி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கலர் மேட்சை வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் இந்த ப்ரீமியர் ப்ரோ வச்சு.